ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் டு ஹிந்தி ஜாஸ் புக். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக சுவையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் இதை சட்டுன்னு செஞ்சு சாப்பிடலாம். வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்கிறதால ரொம்ப சுலபமான நேரத்தில், டீ போடும் நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க இல்லை இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பீனட்ஸ், அதாவது நிலக்கடலை சேர்த்து வெறும் பேன்லேயே வறுத்தெடுத்துக்கலாம். இதை ஒரு 3 to 5 நிமிஷத்துக்கு மிதமான சூட்லேயே வறுத்தெடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி மொறுமொறுப்பானதும் இதை நல்லா சூடார வச்சு தோல் நீக்கிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதில் புட்டு மாவு யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக தட்டு வடைக்கு யூஸ் பண்ணுற அரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். பிறகு 1/2 கப் அளவு மைதா, 1/4 கப் அளவு கடலை மாவு, பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பிறகு 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாயை எக்ஸ்ட்ராவாக 2 சேர்த்துக்கோங்க. பிறகு பொடியாக கட் பண்ணின ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த ஸ்நாக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்ச நிலக்கடலையும் இதில் சேர்த்துருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்ட பிறகு சூடாக காய்ச்சின 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கிறதால கையால் கலந்து விட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடான எண்ணெயை சேர்த்து பிசைகிறதால இந்த ஸ்நாக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இதை ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து எப்பவும் போல் தட்டை செய்கிற மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தால் போதும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது, வாங்க ஃப்ரை பண்ணலாம். பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தட்டையை இதில் சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈவினிங் டைமில் ரொம்ப சுலபமான முறையில் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்நாக்கை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாகவும் சுவையாகவும் இருக்கும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுமொறுப்பாகவும் ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக சுலபமான முறையில் டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. டீ போடும் நேரத்தில் ஒரு சைடு இதையும் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், மேலே நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக வெந்து வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்நாக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.